கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல் பற்றின மேசிவான அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஐபிஎல் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஸோ அதை தாண்டி டைட்டில் ஸ்பான்சர் யார், போன தடவை நடந்த மாதிரி சேம் மேட்சஸ் நடக்க போதா, குரூப் லெவலில் நடக்க போதா, அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு டீம் இன்னொரு டீம் கூட வந்துட்டு ரெண்டு தடவை மோதணுமா, எந்த மாதிரியான ஃபார்மெட் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ அது அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம டிஎல்எஃப் ஐபிஎல் இருந்து பெப்சி ஐபிஎல் இருந்து நம்ம நிறைய பார்த்துட்டு வந்தாச்சு. ஏகப்பட்ட பேர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பான்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஐகானிக் மூமெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. இப்போ டாடா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் தான் இந்த வருஷத்துக்கும் டைட்டில் ஸ்பான்சராக இருக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2024 இந்த வருஷத்துல இருந்து 2028 ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸுக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு டாடா தான் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா ஐபிஎல் தான் 4 வருஷத்துக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நல்ல ஸ்பான்சர்ஷிப் அவங்க சைட்ல இருந்து வரும், புது புது விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம பார்த்துருப்போம் போன தடவை வந்துட்டு இந்த குவாலிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுலலாம் வந்துட்டு ஸோ இந்தியா முழுக்க வந்துட்டு மரங்கள் நடணும், அதனால ஒவ்வொரு பவுண்டரி ஒவ்வொரு டாட் பாலும் வந்துட்டு கணக்கெடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க யோசிச்சு அந்த ட்ரீ பிளான்டிங் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு வேற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதிலலாம் வந்துட்டு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்க ஸ்பான்சராக இருக்கிறது மச் பெட்டர் தான். ஸோ அதை தாண்டி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ப்ரோ இதுக்கு முன்னாடி ஐபிஎல் எப்படி நடந்துட்டு இருந்துச்சு, ஸோ இடைப்பட்ட காலத்தில் 2013 நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இடைப்பட்ட காலத்தில் எப்படி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டீம் இன்னொரு டீம் கூட ரெண்டு மேட்ச் மோதுவாங்க. அதாவது அந்த ஹோம் கிரவுண்டில் ஒன்று, ஸோ அதே மாதிரி நம்ம ஹோம் கிரவுண்டில் ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிஎஸ்கே அப்படின்னா சேப்பாக்கில் ஒன்று, பெங்களூருக்கு ஒரு ஆடணும் அப்படின்னா ஸோ அவங்களுடைய இடத்துல ஒன்று, இந்த மாதிரி தான் ஆடிட்டு வந்துட்டு இருந்தாங்களே. ஸோ ஏன் இடையில மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தடவை அதே மாதிரியா இல்லை பழைய ஃபார்மெட் வருதா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கேள்விகள் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி தாங்க நடந்திருக்கு குரூப் மேட்சஸ். அதாவது 10 டீம் இருக்கிறப்போ பட் 2 டீம் போனதுக்கப்புறம், அதாவது வந்துட்டு புனே வாரியர்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொச்சின், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்ததுக்கப்புறம் 8 டீம் தான் இருந்துச்சு. சிஎஸ்கே மும்பை எல்லாம் சேர்ந்து 8 டீம் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டீம் மோதினாலும் அவங்களுக்கு ஐபிஎல் மேட்சோடைய கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக அமையும். ஸோ ஒரு 60 நாள்லேருந்து மேக்ஸிமம் 65-70 நாளுக்குள்ள மேட்ச் நடத்தி முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கும். ஆனால் ஒவ்வொரு டீமும் கிட்டத்தட்ட 2 தடவை ஆடணும் அப்படின்னா இப்போ 10 டீம் இருக்காங்க. ஸோ அதனால மேட்சஸ் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 90 மேட்சஸ்க்கு மேலே போகுது. ஸோ நீங்கள் மார்ச் எண்டில் தொடங்கினா கூட ஜூன் பாதிக்கு மேலே போயிடும். ஸோ ஜூன் பாதிக்கு மேலே ஆக்சஸ் வருது. ஸோ அதிக மேட்ச் வந்துட்டு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த குரூப் ஃபார்மெட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த தடவை அப்படியெல்லாம் இருக்காது, அதிக மேட்ச் இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை, இந்த தடவையும் சேம் ஃபார்மெட் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 100% ஸ்வாரான அட்டவணை அப்படிங்கிறத விடல. ஸோ இப்போதைக்கு எந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு ஸோ இப்படி தான் இந்த டேட்டில் தான் நாங்கள் மேட்ச் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபார்மெட் இந்த மாதிரி தான் அண்ட் டைட்டில் ஸ்பான்சர் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, என்ன டேட்டில் ப்ரோ சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 22 சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் 22 அவங்களோட டேட், ஆனால் 100% ஃபிக்ஸ்டு டேட் இல்லை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாருமே கிடையாது. ஸோ மற்ற டீம்ஸ் தான். அந்த மற்ற டீம்ஸ்னு எல்லாரையுமே சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து அவங்க ஆசஸ் விளையாடுறதுனால. ஸோ இப்போ இந்தியாவுடைய சுச்சுவேஷன், ஸோ இடையில ஏதாவது எலெக்ஷன் வருதான், ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி அதையும் அவங்க பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஆசஸ் வந்துட்டு எப்போ நடத்துறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ ஆசஸ் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா மேபி மார்ச் 22 28 வரைக்கும் நடத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது 28 ஐபிஎல் தொடங்குற சான்ஸ் இருக்குது. இல்லை அவங்க கொஞ்சம் குயிக்காகவே வைக்கிறாங்க, சீக்கிரம் முடிக்கணும், ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ஜூன் 1 முன்னாடியே முடிச்சிருங்க, 1 வீக் பக்கம் வந்துட்டு பயிற்சி ஆட்டம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க ஒரு இங்கிலாந்து போர்டு இல்லைன்னா ஆஸ்திரேலியா சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ முன்னாடியே வந்துட்டு ஃபைனல் நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் மே 26 இல்லை மேக்ஸிமம் மே 28 ஃபைனல் எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட ஐபிஎல் முடிய போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மார்ச் 22 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு ஜனவரி 22 அப்படிங்கிற மாதிரி வச்சு கணக்கு பண்ணால் கூட ஒரு 60 நாள் தான் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஆக்ஷன் பிளாக் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் மாற்றம் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நியூ ரூல் ஏதாவது கொண்டு வராங்களா அப்படிங்கிறதா, எஸ் நியூ ரூல் கண்டிப்பாக ஒன்று வரப்போகுது, புது ரூல்ஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பவுலருக்கு சாதகமாகவும் இருக்கலாம், ஸோ இல்லைனா ஃபீல்டிங் சைடுக்கு சாதகமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பேட்ஸ்மேன்களுக்கு கிடையாது. ஸோ பேட்ஸ்மேன்களுக்கும் சாதகமான ஒரு விஷயம் தான் இம்பாக்ட் ரூல் போன தடவை கொண்டு வந்தாங்க. ஸோ நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது கிடைச்சது. ஆரம்பத்தில் இது வேண்டாம் ப்ரோ, இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்த டீம் பரவாயில்லையே, இம்பாக்ட் பிளேயர்னால இவ்வளோ யூஸ் இருக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம், நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரூலும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பவுலர்ஸுக்கு சாதகமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட டைமுக்குள்ள அந்த ஓவர் போட்டு முடியலனா அப்படிங்கிறத அந்த ஃபைன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா.
ஸோ அதே மாதிரி பேட்ஸ்மேனுங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியும் ஒரு ரூல் வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட டைம்ல இந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஞ்சலோ மேத்யூஸோட சம்பவம் கூட நடந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்துட்டு ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த 3 hours மேட்ச் 3 மணி நேரம் அப்படின்னா அந்த 3 மணி நேரத்தில் முடிச்சு கொடுக்கணும். ஸோ ஏன்னா வியூவர்ஸ் ஆடியன்ஸ் வந்துட்டு பார்க்குறவங்க இவ்வளோ ஒரு டைம்குள்ளே தான் வந்துட்டு அவைலபிளாக இருப்பாங்க. 8 மணிக்கு அவங்க வராங்களா, 11 மணிக்கு மேட்ச் முடிஞ்சிடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு ஆட் ரெவன்யூ வரும். ஸோ ஏகப்பட்ட சைட்லேருந்து வந்துட்டு அவங்களுக்கு இன்கம் சோர்ஸும் நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் மேட்ச் ரொம்ப லேட்டாக இழுத்துட்டு போகிறாங்க, ஸோ ஓவர்ஸ் டிலே பண்ணுறாங்க, பேட்ஸ்மேன்ஸ் டிலே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் வேணும் அப்படிங்கிறக்காக தான். ஸோ கண்டிப்பாக பவுலர்ஸ்க்கு சாதகமாகவும் பேட்ஸ்மேன்களுக்கு கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். ஏன்னா டக்குன்னு வந்தோடனே அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியாது, உடனே ஸ்ட்ரைக் எடுத்து ஆடுற மாதிரி இருக்கும். அந்த டைம் டியூரேஷனும் கம்மி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதாலையும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஓவராலாக இது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த பயிற்சி ஆட்டம் எப்போ ப்ரோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. பயிற்சி ஆட்டம் ஒவ்வொரு டீமும் வந்துட்டு எப்போ தொடங்க போகிறாங்க, ஸோ அவளை காத்துட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் யார் யார் ஃபார்மில் இருக்காங்க, ஸ்குவாடுகளை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ அவ்வளோ ஃபேன்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பயிற்சி ஆட்டம் எப்போ தொடங்குது அப்படின்னா இப்போ எஸ்ஏ T20 லீக் இருக்கு இல்லையா, இது முடிஞ்ச உடனே விமென்ஸ் பிரீமியர் லீக் இருக்கு. ஸோ அது முடிஞ்ச உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 week கேப்லேயே மென்ஸ் IPL உடைய அந்த ஒரு பயிற்சி ஆட்டம் அப்படிங்கிறத தொடங்க போகிறாங்க. ஸோ மார்ச் 22 அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதியிலிருந்தே பார்த்தோம்னா பயிற்சி ஆட்டம் வந்துட்டு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் CSK தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதில் மாற்றம் கிடையாது. MS தோனி ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க, வேற லெவலில் ஆடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஹானேக்கும் பெரிய மேட்சஸ் எல்லாம் கிடையாது. அண்ட் சிவம் தூபேவும் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கேம்புக்கு போய் ஜாயின் பண்ணிடுவார். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து CSK வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஸோ இவங்களுடைய இந்த T20 டெஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் வரும்போது ஸோ அவங்களும் மார்ச் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஸோ அவைலபிளாக அவங்க கேம்பில் போய் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஆரம்பத்தில் ஆக்ஷன்லேருந்து பேசி ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்தாச்சு. ஒரு 60 நாள் தான் கேப் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ எப்படி ஃபீல் பண்ண போகிறீங்க இந்த வருஷம் IPL? அது மட்டும் இல்லாமல் IPL நீங்கள் எப்போ இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரான்ச்சைஸா இல்லை பிடிச்ச பிளேயரா அப்படிங்கிறதையும் தாராளமாக சொல்லுங்கள். அது மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை இடையில ஃபாலோ பண்ணீங்களா, எந்த சீசன்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.